ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் களை கட்டி வரும் தேர்தல் பிரச்சாரம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தொண்டர்கள் புடைசூழ வாக்கு சேகரிப்பு. புதுச்சேரியை அடுத்த கூடப்பாக்கம் பகுதியில் விழிப்புணர்வு நடைபயணம். 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி தேர்தல் துறை சார்பில் ஏற்பாடு. புதுச்சேரியில் வேலைவாய்ப்பில் கிராமப்புறங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் பரபரப்பு குற்றச்சாட்டு. புனித வெள்ளி ஈஸ்டர் பண்டிகை முன்னிட்டு தொடர் விடுமுறை எதிரொலி. திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் குவிந்த பக்தர்கள். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து நடிகர் விஜய் புதுச்சேரியில் திறந்த வேனில் நின்றபடி பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் 4 இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ளார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக காவல்துறையிடம் புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழகத்தினர் அனுமதி கோரிந்தனர். காவல்துறையினர் நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கினர். நிலையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் கொக்கு பார்க், வெங்கடா சுப்ப ரெட்டியார் சதுக்கம், தவளக்குப்பம் சந்திப்பு, வில்லியனூர் கூடப்பாக்கம் சந்திப்பு ஆகிய 4 இடங்களில் மட்டும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் திறந்த வேனில் நின்று பேச அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் காலை 9:30 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றும், பிரச்சாரத்தில் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் மட்டும் பங்கேற்க வேண்டும் என்றும் தமிழகத்திலிருந்து ரசிகர்கள், தொண்டர்கள் வர காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர். ஒரு இடத்தில் 2000 பேருக்கு மேல் கூடக்கூடாது என்றும், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அனுமதி இல்லை என்றும், ஒவ்வொரு பிரச்சார இடத்திலும் ஆம்புலன்ஸ், குடிநீர் மற்றும் பிஸ்கெட் பாக்கெட்டுகள் தயாராக இருக்க வேண்டும், பிரச்சார வேனை தொண்டர்கள் வாகனங்களில் பின்தொடரக்கூடாது போன்ற நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நிலையில் புதுச்சேரிக்கு வந்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். புதுச்சேரியில் 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி ஹாக்கி விளையாட்டு வீரர்களின் விழிப்புணர்வு நடைபயணம் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு பிரிவின் சார்பாக எதிர்வரும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் உள்ளூர் ஹாக்கி விளையாட்டு வீரர்களின் வாக்காளர் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. அனைவரும் தவறாமல் வாக்களித்து 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தும் கருத்தோடு சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடத்தப்பட்ட நடைபயணத்தில் ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் கிராமவாசிகளிடம் அனைவரும் தவறாமல் வாக்களித்திட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தனர். அதற்கான துண்டு பிரச்சுரங்களும் விநியோகித்தனர். கூடப்பாக்கம் அரசு பள்ளிக்கு அருகே முடிவுற்ற வாக்காளர் விழிப்புணர்வு நடைபயணத்தில் நாம் மட்டும் வாக்களித்தால் போதாது, மற்றவர்களையும் வாக்களித்திட ஊக்குவிக்க வேண்டும் என்றும், 100% வாக்குப்பதிவினை அடைந்து புதுச்சேரி ஒரு மாதிரி மாவட்டமாக உருவாக்கிட அனைவரும் உதவி புரிந்திட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து மாவட்ட தேர்தல் அதிகாரி சார்பாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. வாக்காளர் விழிப்புணர்வு நடைபயணத்தின் சுமார் 40 விளையாட்டு வீரர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். இது வாக்காளர் விழிப்புணர்வுக்காக மட்டுமல்லாமல் இளையோர்களை விளையாட்டுத்துறையில் ஊக்குவிக்கும் விதமாகவும் இருந்தது. நிகழ்ச்சியினை மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு பிரிவு ஏற்பாடு செய்திருந்தது. நெட்டப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அன்பரசனை ஆதரித்து மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் அத்தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் தற்போது நடைபெற்று வரும் என்ஆர் காங்கிரஸ் அரசு மக்களுக்கு எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்றும், குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் யாருக்காவது வழங்கப்பட்டுள்ளதா என நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அரசு 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தியதாகவும், ஆனால் கூலியை குறைத்துவிட்டனர் என்றும் குற்றம் சாட்டினார்.
கிராம பகுதியில் படித்த இளைஞர்கள் யாருக்கும் வேலை இல்லை என்றும் கடந்த 5 ஆண்டுகளில் யாருக்கும் வேலை வழங்கப்படவில்லை என தெரிவித்த அவர், காங்கிரஸ் ஆட்சி வந்தவுடன் படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் வரை உதவித்தொகை வழங்கப்படும் என அப்போது அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் தற்போது வழங்கப்பட்டு வரும் முதியோர் உதவித் தொகையில் 500 ரூபாய் உயர்த்திவிட்டேன் என முதலமைச்சர் கூறுவதாகவும், ஆனால் தற்போது விலைவாசி உயர்வு எங்கே சென்றுள்ளது என்றும், பருப்பு சமையல் எண்ணெய் விலை தாறுமாறாக உயர்ந்துள்ளதாகவும் அதற்குண்டான உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு மக்களை சந்திக்க நேரம் இல்லை என்றும், மருந்து ஊழல் செய்தவர்களை காப்பாற்றவும் காலாவதியான மருந்து விற்பனை செய்தவர்களை காப்பாற்றதான் நேரம் உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். 10,000 கோடி ரூபாய் ஊழல் செய்தவர்களை காப்பாற்றியுள்ளார் என்றும், ஊழல் செய்தவர்கள் நல்லவர்கள் என்று முத்திரை குத்தி அனுப்புவதாகவும், தற்போது அனைவரும் தேர்தல் நிற்பதாகவும் தெரிவித்த அவர், ஒரு லாட்டரி விற்பனை செய்பவர் முதலமைச்சருடன் கூட்டணியில் உள்ளதாகவும் அவரை கட்டுப்படுத்த முடியவில்லை என தெரிவித்த வைத்திலிங்கம், தற்போது மக்கள் நினைத்தால் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும் என தெரிவித்தார். கை சின்னத்திற்கு வாக்களித்து ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றும், நெட்டப்பாக்கம் தொகுதியில் பனையடி குப்பத்தில் அத்தொகுதி வேட்பாளரான அன்பரசனை ஆதரித்து மக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது இவ்வாறு தெரிவித்தார். அவர் சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவார், நான் இனிமே செய்திடுறேன், இனிமே உங்களுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார். நல்லா யோசனை பண்ணி பாருங்க, ஒவ்வொரு வீட்லயும் குறைஞ்சது 2 பேர் வேலைக்கு நிக்கிறாங்க, குழந்தைங்க நிக்கிறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுத்திருக்காரா, வாங்கறதுக்கு உண்டான வேலையை உருவாக்கி இருக்காரா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஏன்னா அவருக்கு அதுக்கு நேரம் இல்லை, அவருக்கு நிறைய வேலை இருக்கு. அந்த மருந்து ஊழல்ல மாட்டாங்க இல்லையா, அவங்களெல்லாம் காப்பாத்தி ஆகணும். தொடர் விடுமுறையை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் சுவாமி தேவஸ்தான ஆலயத்தில் அனுகிரக மூர்த்தியாக தனி சன்னதியில் விற்றிருக்கும் ஸ்ரீ சனி பகவானை தரிசனம் செய்ய வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்நிலையில் சனி பெயர்ச்சி முடிந்து 5வது சனிக்கிழமையான இந்த சனிக்கிழமை தொடர் விடுமுறை காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிமாநிலத்தில் இருந்தும் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆலயத்தில் குவிந்த வண்ணம் இருந்தனர். ஸ்ரீ சனி பகவானுக்கு நல்லெண்ணெய், மஞ்சள், பால், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகமும் செய்யப்பட்டு வெள்ளிக்கவசம் அலங்காரத்தில் மகா தீபாரதனை நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் நலத்தீர்த்தத்தில் புனித நீராடி கலித்தீர்த்த விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைத்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சனீஸ்வர பகவானை தரிசித்து வந்தனர். பக்தர்களுக்கு வெள்ளிக்கவச அலங்காரத்தில் சனீஸ்வர பகவான் அருள்பாலித்தார். தொடர்ந்து பக்தர்கள் சனீஸ்வர பகவானை மனமுருகி வழிபட்டு எல் தீபம் ஏற்றி வழிபட்டனர். தொடர் விடுமுறையால் சனி பகவானை தரிசிக்க அதிக அளவிலான பக்தர்கள் வருகை தந்துள்ளதால் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களின் வாக்குச்சாவடி முகவர்களை நியமிக்க மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தை அணுகி விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும் அதில் போட்டியிடும் வேட்பாளர்கள் நேர்மையான முறையில் ஓட்டுப்பதிவு நடப்பதை உறுதிப்படுத்தும் பொருட்டு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் ஒரு ஓட்டுச்சாவடி முகவரை நியமிக்கலாம் என தெரிவித்துள்ளார். வேட்பாளர்கள் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் ஓட்டுச்சாவடி முகவரை நியமிக்கும் விண்ணப்ப படிவத்தை பெற்று தாங்கள் நியமிக்க விரும்பும் தேர்தல் முகவரின் விவரங்களை பூர்த்தி செய்து வேட்பாளர் அல்லது வேட்பாளரின் தேர்தல் முகவர் கையொப்பமிட்டு ஓட்டுச்சாவடி முகவரிடம் கொடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். ஓட்டுப்பதிவு நாளன்று ஓட்டுச்சாவடி முகவராக நியமிக்கப்பட்டவர்கள் பூர்த்தி செய்த படிவத்தை ஓட்டுச்சாவடி தலைமை அதிகாரியிடம் சமர்ப்பித்து தங்களது அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்பாளர்கள் ஏற்கனவே நியமித்த ஓட்டுச்சாவடி முகவர் அல்லாது வேறொரு ஓட்டுச்சாவடி முகவரையும் மாற்று ஓட்டுச்சாவடி முகவராக நியமிக்கலாம் என்றும், ஆனால் ஓட்டுச்சாவடிக்குள் ஒரு நேரத்தில் ஒரு முகவர் மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஓட்டுச்சாவடி முகவர்கள் தங்களது வாக்காளர் அடையாள அட்டையை கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் அதே ஓட்டுச்சாவடியை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இல்லையெனில் அதே தொகுதியை சேர்ந்த ஒருவரை ஓட்டுச்சாவடி முகவராக நியமிக்கலாம் என அந்த செய்திக்குறிப்பில் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஆசிரியர் காலனி பகுதியில் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் கழகத்தின் வேட்பாளர் லாவண்யா மக்களோடு மக்களாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் சசிகலாவின் பேராதரவுடன் உழவர்கரையில் களமிறங்கியுள்ள லாவண்யாவிற்கு அப்பகுதி மக்கள் தொடர்ந்து ஆதரவளித்து வருகின்றனர். வரும் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் லாவண்யா ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பிச்சவீரன்பட் பகுதியில் அமைந்துள்ள ஆசிரியர் காலனி முழுவதும் தனது ஆதரவாளர்களுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதி மக்கள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்து உற்சாகம் அளித்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது அப்பகுதியில் உள்ள தேநீர் கடையில் தேநீர் அருந்திவிட்டு மக்களோடு மக்களாக கலந்துரையாடினார். பின்னர் வழக்கம் போல் தனது ஆதரவாளர்களுடன் அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கு சென்று துண்டு பிரச்சுரங்களை வழங்கி தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் போட்டியிடும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் அன்பழகன் ராசா தோட்டம் பகுதியில் வீடு வீடாக சென்று துண்டு பிரச்சுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அதிமுக வேட்பாளராக கட்சியின் மாநில செயலாளர் அன்பழகன் போட்டியிடுகிறார். நிலையில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ராசா தோட்டம் பகுதியில் அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதி மக்கள் அவருக்கு உற்சாகமாக வரவேற்பளித்தனர். தொடர்ந்து ராசா தோட்டம் பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் நேரடியாக சென்று துண்டு பிரச்சுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகளின் நிர்வாகிகளும் உடனிருந்தனர். அப்பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது அன்பழகன் செய்தியாளரிடம் கூறுகையில், உப்பளம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது 4000 இலவச மனைப்பட்டாக்கள் வாங்கி கொடுத்ததாகவும் 3500க்கும் மேற்பட்ட கூரை வீடுகள் கல்வீடாகவும் அனைவருக்கும் இலவச குடிநீர் இணைப்பு பெற்று தந்ததாகவும் கூறினார். அப்பகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகளான சாலை வசதி, மின்சார வசதி, கழிப்பறை வசதி, கழிவுநீர் வாய்க்கால் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தி தந்ததாகவும் குறிப்பிட்டார். ஆனால் தற்போது திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அப்பகுதியில் ஒரு வீட்டிற்கு கூட இலவச மனைப்பட்டா வாங்கி தரவில்லை என்றும் குடிநீர் வசதிகள் ஏற்படுத்தி தரவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இவ்வாறு எவ்வித மக்கள் தேவைகளையும் பூர்த்தி செய்யாமல் தற்போது களமிறங்கி வாக்கு சேகரிப்பது எவ்வாறு என்று அவர் கேள்வி எழுப்பினார். நான் போட்டியிட வாய்ப்பளித்த கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியில் பணியாற்றிய பொழுது 4000க்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவச மனப்பட்டாவும் 3500க்கும் மேற்பட்டவர்களுடைய கூரை வீடுகளை கல்வீடாகவும் இந்த பகுதியினுடைய அடிப்படை தேவைகளான சாலை வசதி, மின்சார வசதி, கழிப்பிட வசதி, பாதாள சாக்கடை திட்டம், கழிவுநீர் திட்டம் இவை அனைத்தையும் சிறப்பாக செயல்படுத்தியிருந்தேன். இந்த தேர்தலில் நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன். நான் வெற்றி பெற்ற பிறகு இங்கே இந்த ராசுட தோட்டம், பிரான்சோ தோட்டம், ஆட்டுப்பட்டியில் இருக்கக்கூடிய அனைத்து கூரை வீடுகளையும் கல்வி வீடாக மாற்றி அவங்களுக்கு இலவச மனைப்பட்டா பெற்றுக் கொடுவதற்கான அத்தனை வழிவகைகளும் நான் செய்வேன். குறிப்பாக உப்பளம் தொகுதியில் சுகாதாரமான குடி தண்ணீர் விநியோகத்தை செயல்படுத்துவேன். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை என்னால் முடிந்தவரை பெற்றுத் தருவதற்கு துணையாக இருப்பேன். உருளையன்பேட்டை தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணியில் களமிறங்கியுள்ள நேயம் மக்கள் கழக வேட்பாளர் நேரு இளங்கோ நகர் மற்றும் சாந்தி நகர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் பேராதரவுடன் உருளையன்பேட்டை தொகுதியில் நேயம் மக்கள் கழக தலைவர் நேரு என்கிற குப்புசாமி தொடர்ந்து 2வது முறையாக தற்போது போட்டியிடுகிறார். அவர் இளங்கோ நகர் வார்டு பகுதியை சேர்ந்த சாரதி நகர், இளங்கோ நகர், சாந்தி நகர் விரிவு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் அப்பகுதியில் உள்ள மக்களின் நலனுக்காக சாரதி நகர் முழுவதும் தரமான சிமெண்ட் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதையும், இளங்கோ நகர், சாந்தி நகர் முதல் மெயின் ரோடு, சாந்தி நகர் முதல் குறுக்கு தேரு, சாந்தி நகர் 2வது மெயின் ரோடு மற்றும் குறுக்கு வீதிகளில் புதிய சிமெண்ட் சாலையாக அமைக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் மின் பற்றாக்குறையை போக்க புதைவிட மின் கேபிள்கள் அமைத்து அப்பகுதியில் புதிய மின்மாற்றி மூலம் தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டி பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பகுதியில் தொடர்ந்து நிலவி வந்த குடிநீர் பிரச்சனையை தீர்க்க சுதேசி மில் வளாகத்தில் உவர்நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு அதன் மூலம் 2 அடுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் சுத்திகரிக்கப்பட்ட குழாய்கள் மூலம் வீடுகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் அப்போது தெரிவித்தார்.
இளங்கோ நகர் பகுதியில் புதிதாக குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் துவங்கப்பட்டு அதனை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் இப்பணிகள் தொடர அனைவரும் வரிசை எண் 7 குக்கர் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் எனவும் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். உப்பளம் தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் திமுக வேட்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி அப்பகுதியில் உள்ள உடையார் தோட்டம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது அவருக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட அவ்வை நகர் மற்றும் உடையார் தோட்டம் பகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மீண்டும் அத்தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளருமான அனிபால் கென்னடி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவர் பொதுமக்களிடம் கூறுகையில், கடந்த 5 ஆண்டுகளாக உப்பளம் தொகுதியில் அமைதி மற்றும் ஒற்றுமை நிலவி வந்துள்ளதாகவும் மக்கள் அனைவரின் ஒத்துழைப்பினாலும் வளர்ச்சி திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதே அமைதியும் ஒற்றுமையும் தொடர வேண்டுமெனில் மீண்டும் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவளித்து வாக்களிக்க வேண்டும் என அவர் அப்போது கேட்டுக்கொண்டார். அவரது வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் பெண்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் உற்சாகமாக கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். பல்வேறு இடங்களில் அவருக்கு உற்சாக வரவேற்பும் அளிக்கப்பட்டது. நாங்கள் பார்த்த வளர்ச்சி தொடர வேண்டும் என்றும் மீண்டும் நீங்கள் தான் வெற்றி பெற வேண்டும் என பொதுமக்கள் தங்களது ஆதரவை வெளிப்படுத்தினர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,835 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,520 ரூபாய். இத்துடன் AMN செய்தி நிறைவடைந்தன. வணக்கம். AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.